இதற்கிடையே நம்முடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா தோழர் தகைசால் தமிழர் திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய இழப்பு தமிழக அரசியல்ல எப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இடத்தை என்று சொல்வதை விட பெரிய வழித்தடத்தை ஏற்படுத்திவிட்டு மறைந்திருக்கிறது. பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாழ்ந்ததனுடைய அடையாளம் என்பது அவர்கள் விட்டு செல்கின்ற தடம் தான். பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மறைவது இயற்கை. 101 வயது என்றெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் சிலருடைய மறைவு பிரிவு என்பது சராசரி மனித வாழ்க்கை. ஒரு குடும்பத்தோடு தொடர்புடையவர், அவர்களுக்கு இழப்பு அல்லது ஒரு அமைப்பை சார்ந்தவர் என்பதை கடந்து அவர் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமான தலைவர். எல்லோரும் அறிந்த ஒன்று, பொதுவுடைமை இயக்கத்திலே அவர் கொண்டிருந்த பற்று அந்த நாள் வந்து தொய்வில்லாமல் தொடர்ந்து வந்தது. தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு ஏதாவது இன்னது என்றால் முன்னணியில் வந்து நின்று 100 வயதிலே கூட சாலைகளில் நின்று குரல் கொடுத்த உத்தமர் அவர். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் இவரை போல் எளிமையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் அவள் விகடன் இதழில் உங்களுடைய குழுவிற்கு சம்பந்தப்படாத ஒரு பெண்ணை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்று என் போன்றவரிடம் கேட்டிருந்தாங்க. நான் கொடுத்திருந்தேன். அதில் ஐயா அவர்கள் எழுதிய கட்டுரை வந்தது. அதில் அவர் ஒரு முறை தலைமறைவாக மிகப்பெரிய தேடுதலுக்கு ஆளாகி இருந்த நேரத்தில் தான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த பெண்மணி எந்த அளவிற்கு அவருக்கு பராமரிப்பு செய்தார், எந்த அளவிற்கு அவருக்கு பாதுகாப்பு தந்தார், அந்த ஈடு செய்ய முடியாத அந்த பெண்மணியை நான் வாழ்நாளிலே மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். அவ்வளவு ஒரு அதாவது நினைவு கூறுகிற போது அந்த தலைமறைவு வாழ்க்கை, அதில் ஏற்பட்ட இன்னல்கள், அப்போது உதவி புரிந்தவர்கள், இவர்களை மறக்காமல் அவர் குறிப்பிட்டிருந்தது உள்ளபடியே உணர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. கடந்த ஆண்டு என்னுடைய வெளியீட்டு விழாவில் ஒரு நூலுக்கு அவரிடம் பரிந்துரை வாங்குவதற்காக வீட்டுக்கு சென்றிருந்தேன். 3:30-4 மணிக்கு பார்க்க முடியுமா என்று கேட்டு அனுப்பிய போது பார்க்கலாம் என்று தகவல் வந்தது. அது மதியம். அந்த நேரத்தில் பெரும்பாலும் ஓய்வெடுக்கிற நேரம். நான் போய் பார்த்தபோது வாசலில் அவரே கதவை திறந்து கொண்டிருந்தார். ஒரு துணியால் தைக்கப்பட்ட ஒரு சாதாரணமான பனியன் வந்து என்னை ரொம்ப வரவேற்று அவருடைய மகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி, அவருக்கு ஏற்கனவே எனக்கும் தெரிந்த ஒரு மருத்துவர் தான். பின்னர் உட்கார்ந்து ரொம்ப நேரம் கொண்டிருந்தார். என்னுடைய நாடாளுமன்ற உரைகள், நான் பொதுக்கூட்டத்தில் பேசுவது எல்லாம் பாராட்டிய போது நான் சொன்னேன், ஐயா இது மிகப்பெரிய சான்று எனக்கு, உங்களை போன்றவருடைய பாராட்டி, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி என்று சொன்ன போது, இல்லை உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப தேவை என்று பாராட்டி பின்னர் என்னுடைய நூலுக்கு அணிந்துரை தந்தார். நான் அவருடைய கையெழுத்திட்டு அவருடைய நூல் ஒன்றினை கேட்டபோது எனக்கு ஒரு புத்தகத்தையும் பரிசாக தந்தார். பத்திரமாக வைத்திருக்கிறேன். என் கூட வந்தாருன்னா நம்பவே இல்லை. இவர் தான் இப்படி வாசலில் வந்து நிற்கிறாரே, வீட்டிலே ஒரு பணியாள் கூட உதவியாள் கூட இல்லாமல் இருக்கிறாரே என்று வியந்து அந்த பிரமிப்புடனே வந்தார்கள். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அரசியல் எப்படி மாறி இருக்கிற இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் வரை கடைசி கட்டம் வரை ஒரு உயர்ந்த தலைவராக, எளிமையானவராக, போராட்ட குணம் கொஞ்சம் கூட குன்றாதவராக, விடுதலை போராட்ட காலத்தில் அவருடைய உடம்பில் இருக்கிற தழும்புகள் காவல்துறைக்கு எப்படி அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை சொல்லும். கட்டு மஸ்தான உடம்பு, பெரிய அதாவது ஒரு பாடி பில்டர் என்று சொல்லக்கூடியவரை போல அவருடைய அந்த உடல் வாக்கு. அதனால்தான் இவ்வளவு காலம் அவர் 101 வயது வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இதெல்லாம் வயது என்பதெல்லாம் இப்போது பேசக்கூடாது. ஆனால் இவர் மறைவு என்பது பொது உடைமை இயக்கத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்திய அரசியல் உலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது, வீர வணக்கம் செலுத்துவது என்றால் எப்படி என்று கேட்டால், அவருடைய எளிமையைப் போல ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும். அவரை போல யாருக்காக போராடுகிறோமோ அதற்காக குரல் கொடுக்க எந்த முன் வர வேண்டும். எவ்வளவு இன்னல் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சகிப்புத்தன்மை, இதெல்லாம் அவர் காட்டிவிட்டு போயிருக்கிற பாதை. இளைஞர்கள் யாராக இருந்தாலும் நம்மை போன்றவர்கள் எல்லாம் பின்பற்றுவதற்கு நான் தொடக்கத்தில் சொன்ன போது தடம் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த தடம் எல்லோராலும் வழங்கப்பட வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது. அவருடைய பிரிவு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருடைய குடும்பத்திற்கும் பொது உடைமை கட்சியினருக்கு மட்டுமல்ல,
நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டிய அளவிற்கு ஒரு மூத்த தலைவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். வேதனை உச்சத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அவர் பதித்த பாதச்சுவடுகள் எல்லாம் அரசியல் வெளியில் பலருக்கு பாதைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய இரங்கல் பதிவுக்கு நன்றி திருச்சி சிவா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.